மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று சென்னையில் நடைபெற்ற தென்னிந்திய வழக்கறிஞர்கள் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது. தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்ற மாநாட்டில் பாஜகவை தவிர அனைத்து கட்சிகளும் கலந்து கொண்டு ஒரே மேடையில் கண்டனங்களை தெரிவித்தனர். அமைச்சர் ரகுபதி, திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி, அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் என்பதுரை, விசிக தலைவர் திருமாவளவன், CPM அரசியல் தலைமை குழு உறுப்பினர் G ராமகிருஷ்ணன், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ரகுபதி, இந்தியா கூட்டணி நாடு முழுவதும் பரவக்கூடாது என்பதற்காகவே பாரதிய ஜனதா கட்சியின் முதல் பெயர் பாரதிய என்ற தலைப்பில் சட்டங்கள் பெயர் மாற்றப்பட்டதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, திமுக சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் அதில் வெற்றி பெறும் என்றும் கூறினார். இந்தியா என்று வந்துவிட்டாலே இந்தியா கூட்டணி அமைந்திருக்கிறது என்கின்ற காரணத்தாலே அந்த வயிற்றெரிச்சலிலே இந்தியாவை வெறுத்து தங்களுடைய கட்சியின் பெயரான பாரதிய ஜனதாவை முன்னிறுத்துகின்ற வகையிலே இன்றைக்கு பாரதிய என்கின்ற அந்த முன்னிறுத்துக்களோடு இந்த மூன்று சட்டங்களும் கொண்டு வரப்பட்டிருப்பதிலிருந்தே இதனுடைய உண்மையான நோக்கம் நமக்கு நன்றாக புரியும். ஆனால் பாரதிய ஜனதா தலைமையிலான ஒன்றிய அரசின் நோக்கம் இந்நிலையில் இந்தியை திணிப்பதும் மத ரீதியில் மக்களை பிளவுபடுத்துவதுமே என்பதால் தேவையில்லாமல் இந்த சட்டங்களை கொண்டு வந்துள்ளார்கள். இந்த சட்டங்களுடைய பெயர் கூட என் வாயிலை நுழையாத காரணத்தினால் அதை நான் உச்சரிக்கவில்லை. மாஸ்டர் பிரெயினாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து வழக்கறிஞர்கள் இன்றைக்கு கட்சிகளை மறந்து, வேறுபாடுகளை மறந்து ஒரே மேடையிலே கூர்ந்து இன்றைக்கு கண்டன குரலை எழுப்புகிறோம் என்று சொன்னால் இதனுடைய நியாயத்தன்மையை ஒன்றிய அரசு உணர்ந்து உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இந்த மூன்று சட்டங்களையும் எதிர்த்து சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் வழக்கு தொடர்ந்திருக்கிறேன். அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. நல்ல முடிவு கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.